வெல்கம் பேக் டு ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்ற தாய்மார்கள் எல்லாருமே கண்டிப்பா சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இதை சாப்பிடணும். இதை சாப்பிட்றது மூலிமா அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அவங்களோட குழந்தைக்கு வந்து பால் பிரச்சனைன்றதே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு காமிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா தான். ஸோ வீடியோக்காகலாம் அவங்க வந்து செஞ்சு காமிக்கல, வீட்டில் ஆஸ் யூஷுவல் எங்களுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் அந்த வீடியோவை கேப்சர் பண்ணது தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ நார்மலாக வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி மெத்தடில் தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த சின்ன ஒரு விஷயத்துல இவ்வளோ பெரிய டேஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரியான சில தாட்லாம் தோணும் எனக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான சுறா மீன் புட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட கைண்ட்லி ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபியூச்சர்ல போற எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபியூச்சர்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவு சுறா மீனை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. சுறா மீனை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுன்ற வீடியோ ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க சுறா மீனை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறாங்க. மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு பிசைட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான கடாயோ இல்லை பாத்திரமோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், குக் பண்ணி வச்சுருக்க சுறா மீனை நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. உதிர்த்ததுக்கு பின்னாடி வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையுமே வந்து அம்மா உதிர்த்து விட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறாங்க. அந்த முள்ளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முள் பெரிய பெரிய முள்ளெல்லாம் உடச்சி விட்டுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் சின்ன சின்ன பீஸஸாக உடச்சி விட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும். சாப்பிடும்போது அது வந்து தட்டுப்படாது, கடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். பெருசு பெருசாக இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சின்ன சின்ன பீஸஸாக உடச்சி விட்டுக்கிட்டு இப்போ தேவையான அளவு மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கிறாங்க. மிளகுத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறாங்க. 1 கிலோ அளவு சுறாக்கு வந்து ஒரு 10 கிராம்லேருந்து 20 கிராம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகுத்தூள் ஆட் பண்ணது பின்னாடி தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு உப்பையும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, அம்மா வந்து எல்லாமே கையில் தான் எடுத்து போடுறாங்க. ஸோ கை பழக்கம் வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபிக்கு கை பக்குவத்தை கற்றுக்கோங்க. கையில் எடுத்து நம்ம போட்டு சமைக்கிற சாப்பாடு வந்து அவ்வளோ அமிர்தமாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பிசைஞ்சு எடுத்ததுக்கு பின்னாடி வதக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு பின்னாடி கடுகு போட்டுக்கணும். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு பின்னாடி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது 4 தான் மெயினான இன்க்ரீடியன்ட் இதுக்கு. பூண்டும் அவ்வளவும் பால். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கு பின்னாடி அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்காங்க. ஸோ 1 கிலோ சொரா புட்டுக்கு வந்து 1/4 கிலோ அளவு பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அம்மா இன்னைக்கு 150 கிராம் பூண்டு மட்டும் உரிச்சு வச்சுருக்காங்க. ஸோ உரிச்ச பூண்டையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறாங்க. இந்த பூண்டுக்கு தேவையான அளவு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு பின்னாடி வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், பச்சை மிளகா, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனிஷாக வந்து வதக்கிக்கணும். கோல்டன் ப்ரௌன் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து பெசரி வச்சுருக்க சுறா புட்டு இருக்குது பார்த்தீங்களா, சுறா மீன், அதையுமே வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ராஸ்மெல்லாம் போகுது. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெசரி வச்சுருக்கோம்ல அந்த சுறா மீன் புட்டையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி கிளறி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு கலரிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து சுறா மீனோட டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வதக்க அது வந்து சுருண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுவோம் 1 கிலோ அளவு சுறா மீன் போட்டோம்னா 3/4 கிலோ அளவு சுறா மீன் தான் கிடைக்கும். நம்மளோட ரெசிபி 3/4 கிலோ அளவு தான் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து குவான்டிட்டி கம்மியாகும். நம்ம வதக்க கிளற குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ போதும் அப்படின்றவங்க கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நம்ம இறக்கிடலாம். இல்லை இன்னும் எனக்கு டேஸ்ட் நிறையா கொடுக்கணுன்றவங்க 1/4 மணி நேரத்துலேருந்து
20 நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா அதை வந்து கிளறி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிளறி விட்டாச்சு, எண்ணெய் வந்து மிங்கிள்ட் ஆயிடுச்சு. ஸோ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, சுறாப்பிட் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று மிங்கிள்ட் ஆனதுக்கு பின்னாடி வந்து எண்ணெய் துளி கூட இல்லை, எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்க போகிறாங்க. கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கலரி இறக்கிக்க வேண்டியதுதான். சுறா புட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூண்டு அழகாக முழுசாகவே இருக்குது, உடையில. ஸோ விதக்கந்துக்கு பின்னாடி பூண்டு முழுசாக சுறா புட்டோட சேர்ந்து இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இதை சாப்பிடும்போது அந்த அளவுக்கு பால் வந்து சுரப்புத்தன்மை அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியான சுறா புட்டு எப்படி செய்யறதுன்றத பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.